வெல்கம் டு ரேபிட் மைன்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு தற்போது அறிவிச்சிருக்காங்க. கல்லூரிகளில் படிக்கக்கூடிய கிறித்துவ ஆதிதிராவிடர் அதே போல் பழங்குடியினர் மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம்ன்றதை தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஆதிதிராவிடர் பழங்குடி மாணவர்களுக்கான 2024-25 ஆண்டுக்கு போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், அதே போல் ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், சுகாதாரமற்ற தொழில் புரிபவர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் உள்ளிட்ட பல கல்வி உதவித்தொகை திட்டங்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 2024-25 கல்வியாண்டில் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சேர்க்கை பெற்ற மாணாக்கர்கள் மற்றும் சென்ற வருடத்தில் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் தற்போது தங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்காக உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி யுமிஸ் என்று அழைக்கக்கூடிய umis.tn.gov.in என்ற இணையதளத்தில் கல்லூரி மூலம் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்றதும் தெரிவிச்சிருக்காங்க. அதில் நீங்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய கல்லூரிகளை தொடர்பு கொள்ளுங்கள். umis.tn.gov.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும். கல்லூரியினுள்ள ஒருங்கிணைப்பு அலுவலர் யுமிஸுக்குன்னு ஒரு ஸ்டாஃபை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய தகவல்களை கொடுத்தீங்கன்னா அந்த போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்கு கல்லூரியை விண்ணப்பிக்கலாம் கல்லூரியின் மூலயமாக. அதற்காக முக்கியமாக பார்த்திங்கன்னா வருமான சான்றிதழ், பெற்றோருடைய ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 2.50 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும்ன்றது இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதெல்லாம் 2.50 லட்சத்திற்குள்ளே இருந்தால் இந்த உதவித்தொகை கட்டாயமாக கிடைக்கும். சாதி சான்றிதழ் மற்றும் வருமான சான்றிதழ் ஆகியவை இணைய சான்றிதழ்களாக இருத்தல் அவசியம். இது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அந்த கார்டு மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இணைய சான்றிதழ், அந்த கம்ப்யூட்டரைஸ்டு சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். எதுன்னு பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழும் வருமான சான்றிதழும் இணைய சான்றிதழ்களாக இருத்தல் அவசியம்ன்றதை தெரிவிச்சிருக்காங்க. இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தவரையில் 2.50 லட்சம், அந்த 2.5 லட்சத்துக்கு உள்ளாகவும் சாதி சான்றிதழ் மற்றும் வருமான சான்றிதழ் பார்த்திங்கன்னா இணைய சான்றிதழ்களாக இருத்தலும் அவசியம்ன்றதும் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கட்டணமில்லா சேவை எண் 1800599763 அலுவலக நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் சமர்ப்பிக்க கடைசி நாள் 31/1/2025 ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணுன்றதான் இந்த செய்தியின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்திருங்க. மாணவருக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.